வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காவேரியில் இருந்து அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது. 1 TMC தண்ணீரின் அளவு என்ன? அதை பற்றி விரிவாக காண்போம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி. வணக்கம். சாரா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், கன அடி நீர் என்றால் என்ன? அதே மாதிரி இந்த TMC அப்படின்னா என்னங்க சார்? சாரா செய்திகள்ல பார்த்துருக்காங்க. கன அடி நீர் அப்படின்னா என்ன, அதே மாதிரி TMC அப்படின்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. TMC அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு TMCல எவ்வளோ தண்ணீர் இருக்கும்? TMC அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இதை தான் சுருக்கமாக TMC அப்படின்னு சொல்லுவோம். சரி, 1000 அதாவது 1000, மில்லியன் இந்திய எண்முறையில் 10 லட்சம், கியூபிக் ஃபீட் என்பது தமிழில் கன அடி. இந்த கியூபிக் ஃபீட் அப்படின்னா ஃபீட் கியூப், ஃபீட் பெருக்கல் ஃபீட் பெருக்கல் ஃபீட். இப்போது மாணவர்களே, ஒரு கனசதுரம் எப்படி இருக்கும்? அதனுடைய நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். சரி, 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட கனசதுரத்தில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும்? இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடி என்பது நம்மளுடைய காலடி அளவிற்கு இருக்கும். உடனே சாரா, உங்களுடைய காலடியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 15 வயது குழந்தையினுடைய காலடியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, 1 அடி என்பது எவ்வளோ இருக்கும்? சாரா, உங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ஸ்கேலை பார்த்தீங்கன்னா அதில் 15 சென்டிமீட்டர் இருக்கும். அது அரை அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அதே 2 மடங்கு ஆச்சுன்னா அது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், அதை 1 அடி ஸ்கேல்னு சொல்லுவோம். அப்போது 1 அடி என்பது என்னென்னா, டேப்பில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் 12 அங்குலம். 1 அடி என்பது 12 இன்ச்சஸ், அதாவது 12 அங்குலம். 2 அடினா என்னன்னு உங்களுக்கே தெரியும் தானே? ஆமாம், 24 இன்ச்சஸ், 24 அங்குலம். அப்போது 1 அடி என்பது என்னென்னா தோராயமாக 30.48 சென்டிமீட்டர். நீங்கள் டேப்பில் பார்க்கலாம். 1 அடி என்பது பார்த்திங்கன்னா 30.48 சென்டிமீட்டர். சரி மாணவர்களே, இப்போ கன அடிக்கு வருவோம். 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட கனசதுரத்தில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும்? ஒரு கனசதுரத்தில் எவ்வளவு நீரை ஊற்ற முடியும்? அதுதான் 1 கியூபிக் ஃபீட். புரியலிங்களா? ஒரு கனசதுரத்தில் எவ்வளவு நீரை ஊற்ற முடியும்? அதுதான் 1 கியூபிக் ஃபீட். மாணவர்களே, நமக்கு தெரிஞ்சது லிட்டர் கணக்கு தானே. சரி, ஒரு 10 சென்டிமீட்டர் கனசதுரத்தினுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்கும். புரியலையா? இப்போது 1 லிட்டர் தண்ணி அங்கே இருக்கா? அதே மாதிரி ஒரு கனசதுரம் இருக்குது. இதனுடைய நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரமும் 10 சென்டிமீட்டர். கனசதுரத்தினுடைய ஃபார்முலா தெரியும், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 1000 சென்டிமீட்டர் கியூப். அதாவது 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கும்? 1000 சென்டிமீட்டர் கியூப். அதாவது 1 லிட்டர்னு சொல்லலாம், இல்லைனா 1000 மில்லி லிட்டர்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பார்த்தீங்களா? சரியா? ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம TMC கணக்குக்கு வருவோம். நமக்கு தேவை 1 கியூபிக் ஃபீட், ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது கியூபிக் சென்டிமீட்டர். சரி, ஃபீட் கியூப் அப்படின்னாவே நமக்கு தெரியும், 1 அடி என்பது 30.48 சென்டிமீட்டர். அப்போது ஃபீட் கியூப் அப்படின்னா 30.48 சென்டிமீட்டர் பெருக்கல் 30.48 சென்டிமீட்டர் பெருக்கல் 30.48 சென்டிமீட்டர். என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 28,316.84 சென்டிமீட்டர் கியூப். இப்போது கியூபிக் சென்டிமீட்டரில் இருக்குது. இதை எப்படி லிட்டராக மாற்றுறது? நமக்கு தெரியும், 1 லிட்டரில் 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும் இல்லையா? அப்போது 28,316.84 1000ஆல் வகுத்து பாருங்கள். 1000ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 28.316 லிட்டர். அதாவது சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக மாற்றிட்டோம். அப்போது ஒரு கன அடி என்பது என்னன்னா 28 லிட்டர் இருக்கும். ஒரு கன அடி என்பது எவ்வளோ? தோராயமாக 28 லிட்டர் இருக்கும். இப்போது நம்ம TMC கணக்குக்கு வருவோம். ஒரு TMC என்பது, சரிங்களா, T என்பது 1000, M அப்படின்னா மில்லியன், 10 லட்சம். அப்போ 1000 பெருக்கல் 10 லட்சம் பெருக்கல் நமக்கு ஒரு கன அடி எவ்வளோ? ஆமாம், 28.316 லிட்டர். தோராயமாக சொல்லணும்னா 28 லிட்டர். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2831 கோடி லிட்டர். இதை தான் சுருக்கமாக நம்ம டிஎம்சின்னு சொல்கிறோம். ஒரு டிஎம்சியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு 2831 கோடி லிட்டர். இதை நம்ம ஒரு டிஎம்சி என்பது 100 கோடி கன அடி தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கன அடியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லிட்டர். தண்ணீரை தேங்கி வைக்கக்கூடிய அணைகளில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎம்சி அப்படின்னு சொல்கிறோம், 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஓடுகிற நீரை நம்ம என்ன சொல்கிறோம்னா கியூசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கியூபிக் ஃபீட் பர் செகண்ட். ஓடுகிற நீர், அதாவது ஓடுகிற தண்ணீரை அளப்பது கியூசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களே, ஒரு டிஎம்சி தண்ணீர் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வதற்கு ஆண்டு முழுக்க பார்த்திங்கன்னா 10,000 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர், அதாவது தோராயமாக தேவைப்படும். மீண்டும் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.